ஓம் கினிசரா போற்றி ஓம் நவக்கர நேரில் போட்டு ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க. நேர காலம் நல்லா இருக்குது. நல்ல காலம் பிறந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். பத்திர யோகம் அருமையான அமைப்பு. அடுத்த ராசிக்கு சுக்கிரன் வரப்போகிறார். வருகிற 25ஆம் தேதி. இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துடுவார். சூப்பராக இருவீங்க. ராசியில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல புதன் நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் குரு அஸ்தமனம் ஆகிட்டார் 9ஆம் தேதி. 9/6/2025 7/7/2025 ஒரு மாத காலம் குரு அஸ்தமனம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும்? கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். சரியா? பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க, வீட்டை விட்டு வெளியே போனவங்க, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அதுபோல் மூத்த சகோதர விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. குரு பார்க்குற இடமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா குரு அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனால். சூரியனை சுபத்துவப்படுத்திட்டு குரு அஸ்தமனம் அடைகிறாரு. ஸோ குரு வழிபாடு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற ஒரு மாதத்துக்கு குரு ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரியா? நேரில் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரியா நேர்களே? உத்தியோகத்துக்கு எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தூரதேச அமைப்பில் இருக்கவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தூரதேச தொழில், வெளிநாட்டு தொழில், வெளிமாநில தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இந்த தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சார் தீர்வு அப்படின்னா, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நான். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் குருவுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். குரு ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறார் உங்களுக்கு. சரியா? குரு இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சமடைவார். 4ஆம் இடத்துக்கு போனாலும் ஸ்தான பலம் அடைவார். 5ஆம் இடத்துக்கு போனாலும் ராசியை பார்ப்பார். ஸோ இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 5-6 வருஷத்துக்கு குருவுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்குது. குரு மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 வருஷத்துக்கு குரு நல்ல பலங்களை கொடுக்குறாரு. அதனால் இவர் விட்டுறாதீங்க. இவரை விட்டு விட்டுறாதீங்க. இவருடைய நாமத்தை சொல்லுங்கள். இவருடைய தயவு உங்களுக்கு தேவை. அடுத்தடுத்து கிரகங்களும் குருவோட சேர்றாங்க. புதன், சூரியன், சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் குருவோட சேர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும், தனஸ்தானாதிபதியும், புத்திரஸ்தானாதிபதியும், ராசிநாதனும் அடுத்தடுத்து குருவோட சேருது உங்களுக்கு மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா, இந்த வீடியோ ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த வழிபாடை சொல்லிடுறேன். ஏன்னா வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேணுங்க. நமக்கு கம்ப்ளைண்ட் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். கம்ப்ளைண்ட்டுக்கு தீர்வு வேணும், அவ்வளோதான். எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும், அதான் முக்கியம். சரியா? நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரம், மிருகசீரிசமாக இருந்தாலும் சரி, ரோகிணியாக இருந்தாலும் சரி, கிருத்தியாக இருந்தாலும் சரி, இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த வழிபாடு பண்ணுங்கள். என்றைக்கு சார் பண்ணணும்? 26ஆம் தேதி 26/6/2025 8:30 மணிக்கு பண்ணிடுங்க. 8 to 9 குரு ஓரை. அன்றைக்கி குருவுக்கு வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது. குரு வாரம், குரு நட்சத்திரம், குரு ஓரை, புனர்பூச நட்சத்திரம், இரவு 8 to 9 குரு ஓரையில் நல்லபடியாக பண்ணுங்கள். அன்றைக்கி அமைப்பு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த 8 to 9 பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல லக்கணம், அருமையான அமைப்பு. நீங்கள் அந்நேரம் பூஜை பண்ணணும். இந்த பூஜை பண்ணினீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நிற்கும். பூஜை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, வீட்டை சிவன் படத்தை எடுத்துக்கோங்க. சிவன் படம், சிவசக்தி படத்தை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வைங்க. விநாயகர் படத்தை எடுத்துக்கோங்க. குலசாமி படத்தை எடுத்துக்கோங்க. வீட்டில் குலசாமி படம் இருக்க வேண்டும். குலசாமி படம் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. சரியா? எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே குலசாமியை கும்பிடணும். சார் என் வீட்டில் குலசாமி படம் இல்லை சார் அப்படின்னா, குலசாமி கோயில் எடுத்து வந்தால் பிடிமண் இருக்கணும். இல்லைன்னா குலசாமி கோயில் எடுத்துகிட்டு வந்தால் பிரசாதம் இருக்கணும். பிரசாதம்னா பொங்கல், புளியோதரை இல்லை, விபூதி, குங்குமம். நிறைய பேர் பிரசாதம்னா இந்த கோயிலில் திங்க கொடுக்குறாங்களே, சாப்பிட கொடுக்குறாங்களே, அதை தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரசாதங்கிறது கோயிலில் கொடுக்குற விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சனம், இதுதான் பிரசாதம். இதை வாங்கிட்டு வீட்டில் பத்திரமா வச்சுருக்கணும். குறிப்பாக குலதெய்வம் கோயிலேருந்து வாங்கிட்டு வரதை கண்டிப்பாக வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குலசாமியோட அருள் அப்படியே நிற்கும். சரி. ஸோ குலசாமி படம் இல்லாதவங்க அந்த பிரசாதம், அந்த விபூதி, குங்குமத்தை வச்சுக்கோங்க. பக்கத்தில் பூஜை அறையில் வச்சுருங்க. சிவனுக்கு வில்வ போடுங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, பிச்சுப்பூ இதெல்லாம் போடுங்க. துளசி கார்மரட்டும் போடாதீங்க. கனகாமரம் போடாதீங்க. வாசனை பூக்கள் மல்லிகை, முல்லை, பிச்சுப்பூ இந்த பூக்கள் போடுங்க. செவ்வந்தி பூ போடுங்க. கேந்தி பூ போடுங்க. சரியா? இல்லைன்னா ஜெயந்தி பூன்னு சொல்லுவாங்க. ஜெயந்தியோ கேந்தியோ சிவப்பு கலரில் இருக்கும். சவுத் சைடில் இருக்கும். இந்த ராஜபாளையம், சங்கரம் கோயில் அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா அந்த கோயில்பட்டி மாவட்டம் இதிலலாம் அந்த கேந்தி பூ இருக்கும். சரியா? நல்ல பூ, அந்த பூவும் போடலாம். மெட்ராஸ் சைடில் முல்லைப்பூ இருக்கும். மதுரையில் பிரச்சனை இல்லை. சரியா? அந்தந்த இடத்துல இருக்கிற பூவை, நறுமண பூவை சிவனுக்கு போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சாமிக்கு எந்த பூ போடணுமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அந்த ஆச்சாரமெல்லாம் ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆச்சாரம், அனுசாசமெல்லாம் எந்த சாமியை எப்படி கும்பிடணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
சிவனை எப்படி கும்பிடணும்? சிவனுக்கு வந்து வில்வம் இருக்கணும், நறுமண பூ இருக்கணும். சரியா? சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து மாலை கூட போடலாம். சரியா? நேரில் நல்ல மாலை வாங்கி கூட ஃபோட்டோவுக்கு போடலாம். நைவேத்தியம் என்ன சார் பண்ணலாம்? சுண்டக்கடலை அவிச்சு தாளிதம் பண்ணி வைங்க. இரவு 8 மணிக்கு மேலே என்னால் செய்ய முடியாது சார், நான் வேலை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் கடலை மிட்டாய் 2 வாங்கிட்டு வந்துடுங்க. சரியா? 10 ரூபா கொடுத்தா 2 கடலை மிட்டாய் கொடுப்பான். கடலை மிட்டாய் வாங்கி வச்சுட்டேன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடலையில் வந்து வெல்லமும் இருக்குது, நிலக்கடலையும் இருக்குது, 2 சேர்த்தா கடலை மிட்டாய். இனிப்பும் இருக்குது, கடலையும் இருக்குது. சுக்கிரனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். 2 கடலை மிட்டாய் வச்சுருங்க, நைவேத்தியம் பண்ணுங்க. 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, 2 பாக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தை சொல்லணும். குறிப்பாக தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லணும். ஏன்னா குரு அஸ்தமனம் அடைகிறார். ராசிக்கு 8-12 கூட அஸ்தமாகிறதுனால அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் குறையும், அலைச்சல் இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பூஜையை கண்டிப்பாக பின்னி ஆகணும். 26/6/2025 பிள்ளை பாக்கியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கும்பிடுங்க. பிள்ளை இல்லை சார், எனக்கு பிள்ளை பிறக்கணும், புத்திர பாக்கியம் வேணும், இல்லைன்னா என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை விஷயத்தில் திருப்தியாக இல்லை, பிள்ளைகள் விஷயத்தில் குறைபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜை கண்டிப்பாக பண்ணணும். நான் சொன்ன பொருட்கள்லாம் நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இறை நாமத்தை சொல்லுங்கள், சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சிவாய நமக, நமச்சிவாயனை போற்றி, ஆடலரசை போற்றி, அம்பலவாணனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, இமயவர்மனை போற்றி, கல்லால மரத்திலிருந்து அருள்புருவனை போற்றி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தட்சிணாமூர்த்தி தான் சிவனுடைய அம்சம். அந்த வேதநாயகன் கல்லால மரத்தில் இருக்கிறார். இப்போ கோயிலுக்கு போகிறோம்ல, தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவோம்ல, குரு தோஷம்னா தட்சிணாமூர்த்தியை தான் கும்பிடுவோம். குரு பகவானை வேண்டி தட்சிணாமூர்த்தி தான் கும்பிடுவோம். அந்த குரு பகவானோட அம்சமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து வேதநாயகன், மௌனகுரு, கல்லால மரத்தில் அடியில் உட்காந்துருப்பார். சனாதன முனிவர்களுக்கு அருள் புரிவார். முகிலன் என்ற அரக்கனை காலில் போட்டு மிதிச்சிருப்பார். அந்த அரக்கன்னா யார்? நம்மக்கிட்ட இருக்கிறதான அரக்கன். நம்ம மனசில் இருக்கிற கல்மம், பொய், பொறாமை, சூது, வாது, கொடுமை, அகந்தை, அகங்காரம், இருமாப்பு, பிறருக்கு செய்கிற துரோகம், ஏமாற்றம் எல்லாம் தான் அந்த அரக்கன். அந்த அரக்கனை ஏன் காலில் போட்டு மிதிக்கிறாருன்னா, அந்த அரக்கனை இருக்கக்கூடாது நாட்டில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் இருக்கக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் இருக்கக்கூடாது, அதை அகற்ற வேண்டும். அதனால தான் அவர் காலில் அந்த முகிலன்ற அரக்கனை போட்டு அமுக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லணும். கல்லால மரத்திலிருந்து அருபுருவரை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, தென்முக கடவுளே, தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஏன்னா தெற்கு பக்கம் தான் மனிதனுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் இருக்குது. தெற்குங்கிறது வந்து யமனோட திசை. அதனால் தெற்கு பக்கம் போகாதீர்கள் யாரும் மக்களை, வடக்கு நோக்கி வாழுங்கள். தெற்கு தேய வேண்டும், வடக்கு வாழ வேண்டும். எப்போவுமே தெற்கு இறங்கி தான் இருக்கும், வடக்கு தான் வந்து உயரமாக இருக்கும். நம்ம இந்தியா மேப்பை பாருங்கள், தெற்கு முனை வந்து கூர்மையாக தான் இருக்கும், அப்படி போக ஒடுக்கி இருக்கும். மேலே போக வடக்கு போக பாருங்கள், பிராடாக இருக்கும், விரிஞ்சு போகும். அதனால் வடக்கு நல்லா இருக்குது. கன்னியாகுமரி காட்டில் திருநெல்வேலி நல்லா இருக்குது, திருநெல்வேலி காட்டில் மதுரை நல்லா இருக்குது, மதுரை காட்டில் திருச்சி நல்லா இருக்குது, திருச்சி காட்டில் சென்னை நல்லா இருக்குது, சென்னை காட்டில் பெங்களூர் நல்லா இருக்குது, பெங்களூர் காட்டிலையும் மத்திய பிரதேசம் நல்லா இருக்குது, மத்திய பிரதேச காட்டில் உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்குது, உத்தரப்பிரதேச காட்டில் டெல்லி நல்லா இருக்குது, டெல்லியா காட்டிலையும் ஐரோப்பா, எப்படி நடக்க போனோம்னா வடக்க உள்ள நாட்டில் நல்லா இருக்குது, இந்தியாவை காட்டிலும் நல்லா இருக்குது. ஸோ எல்லாரும் சொல்கிறான் வாழ்ந்துக்கிட்டு வடக்க போ அப்படிங்கிறான். இன்றைக்கி எல்லோரும் யூஎஸ் போகிறாங்க, ஐரோப்பா கண்ட்ரி, மேற்கிந்திய நாடுகள்லாம் போகிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வடபுலம் வந்து எப்பயுமே கொஞ்சம் சக்தியோட தான் இருக்கும். வடபுலம் அதான் நார்த் சைடு பாங்க, நார்த் சைடு தான் மேக்னெட் இருக்குது. வடபுலம் வந்து எப்பயுமே ஒரு சக்தியாக இருந்தது. அதனால தான் நம்ம இந்தியாவில் வடக்க இமயமலை இருக்குது. சரியா நேர்களே? அந்த ரிஷிகேசம் சிவனுடைய இடமெல்லாம் வந்து வடக்க தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, தெற்கு பக்கம் போகாதீர்கள், தென்முக கடவுளே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தென் திசைக்கு அதிபதி வந்து தட்சிணாமூர்த்தி தான். தெற்கு பக்கம் போகாமல் மக்கள் எல்லாமே வடக்கு பக்கம் இழுக்கிறவர், நன்மை நோக்கி இழுக்கிறவர். அதனால் தென்முக கடவுளை, வேதநாயகனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள். மீனாய சுந்தரேஸ்வரா போற்றி, சொக்கநாதா போற்றி, சோமசுந்தர கடவுளை போற்றி. இப்படி நிறைய நாமம் இருக்குது அவருக்கு. சரியா? சிவபுராணத்தில் இருக்குது, திருவாசகத்தில் இருக்குது. இப்படி அவர் பாடலை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள். ஒன்றும் தெரியலையா? ஓ நமசிவாய நமகன்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். ஒரு 15 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஓ நமசிவாய நமகன்னு 15 நிமிஷத்தில் 108 தடவை சொல்லிடலாம். அதை சொல்லுங்கள், மனங்குளிர சொல்லுங்கள். வீட்டில் கணவன், மனைவி, குழந்தை குட்டியோட பூஜை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இதுதான் சூட்சும வழிபாடு. சரியா? அந்த நாள் பொழுது அன்றைக்கி அந்த தெய்வத்தை கும்பிடணும். வீட்டில் எல்லோரும் ஒரு முகமாக இருந்து கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், கையில் காசு பணம் கிடைக்கும். காசுக்கே குரு தான் தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் குரு தான். பணக்காரனாக இருக்கிறாருன்னா குரு தான். சரியா? ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருக்கணும். ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருக்கணும், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ ரிஷபராசி மக்களே, அறிவார்ந்த மக்களே, அழகான மக்களே, தன்னை நல்லபடியாக பார்த்துக்கிற மக்களே, குடும்ப பொறுப்பு ஏற்ற நடக்கிற மக்களே, மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கிற கணவனே, கணவனுக்கு சந்தோஷமாக இருக்கிற மனைவிமார்களே. ரிஷபராசி பெண்கள் நல்லா இருப்பாங்க, மிடுக்காக இருப்பாங்க. மேக்ஸிமம் டீச்சர் வேலைக்கு போகிறவங்களும் ரிஷபராசி பெண்கள் தான் இருப்பாங்க, டீக்காக இருப்பாங்க.
நச்சுன்னு இருப்பாங்க. ரிஷபராசி பெண்கள்லாம் நல்லா பார்க்கறதுக்கே ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். சரியா, நல்ல நளினமாக இருப்பாங்க, ஃபிட்னஸாக இருப்பாங்க. ட்ரெஸ் போட்டு போனாங்கன்னா சில பெண்கள் அப்படி போனால் அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களாம் ரிஷபராசி பெண்கள் தான். நான் நிறைய பிசிக்கலாக செக் பண்ணியிருக்கிறேன். சரியா, ஜாதகம் பார்க்குறவங்களையும் நேரில் பார்த்துருக்குறேன். அக்கம் பக்கத்தில் ரிலேஷன் சர்க்கிளில் வேண்டியவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரிஷபராசி பெண்கள்லாம் நல்லா இருப்பாங்க. சரியா, மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனாலும் நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. சரியா, ஒரு கலைநகத்துவமாக இருப்பாங்க. சரியா, ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து நற்கோலங்கள் பெற்றவங்களாக இருப்பாங்க. அது குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் மிக நல்லா இருப்பாங்க. சரியா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தான் அப்படி இருப்பானுங்க. ஏன்னா கண்ணனோட நட்சத்திரம். பெண்கள் நல்லா இருப்பாங்க. சரியா நேர்களே, நிறைய நான் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ரிஷபராசி பெண்களே, ஆண்களே, மக்களே, ரிஷபராசி மக்களே, நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா கையில் காசு பணம் இருக்கும். 26/6/2025 ஆனி 12ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 to 9 பண்ணிடுங்க. கரெக்டாக 8:15 ஆரம்பிங்க, 8:45 முடிச்சிருங்க. 9 மணிக்கு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா, பூஜை முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை தீரும். குரு ராசிக்கு 8-11 கூடையவன். திடீர் அதிர்ஷ்டம் வரும். வாராக்கடன்கள் வசூலாகும். நிலுவை பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம் வரும். கடன் தொல்லை நீங்கும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு போக ரிஷபராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தப்பனோட ஆதரவு நல்லாயிருக்கும். தாய் வழி சொத்துக்கள் நல்லாயிருக்கும். தாய் வழி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதுபோக தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூல் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வேலை உத்தியோகம் கிடைக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேலை நல்லாயிருக்கும். உத்தியோகம் தேடி வேலை கிடைக்கும். தவப்பின வழி ஒரு முறை நல்லாயிருக்கும். கோயில் வளர்த்து போயிட்டு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பரிசு கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் பரிசு கிடைக்கும். லாட்டரி அதிர்ஷ்டம் இருக்கும். அதுபோக தூரதேச அமைப்பில் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில வழி நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சு உட்காந்துக்குருவீங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க. ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. பேச்சு நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பெருமக்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்படத்துறையில் நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தேன்னு சொன்ன மாதிரி இந்த விருச்சிக லக்கணத்தில் பண்ணவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அடுத்து தனுசு லக்கணம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுகப்படுவீர்கள். ஆள் நல்லா இருப்பீங்க. நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி அன்பு கிடைக்கும். விவசாயம், தோட்டம், இப்படி விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வண்டி வாகனம் இருக்கிறவங்க, டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு மனை வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கர்கள், பில்டிங் ப்ரொமோட்டர்கள், இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீன லக்கணம் அருமையாக இருக்குங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அனைத்திலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வளர்பிறை சந்திரனாக, ஒளிச்சந்திரனாக அப்படியே நல்லா வருவீங்க. பிரகாசமாக வருவீங்க. நல்லாயிருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி மறைஞ்சு 2வது நாள். நேற்று தான் பௌர்ணமி முடிஞ்சது மதியம். இன்றைக்கி பிரதமை தீதி இன்றைக்கி மதியம் முடிஞ்சு இன்றைக்கி துதியை வந்திருக்கும். சரியா, பகலே முடிஞ்சிடும். ஸோ வருகிற நாட்கள் ஓரளவு சந்திர ஒளி இருக்கும். வருகிற அஷ்டமி வரைக்கும் இருக்கும். சரியா, ஏன்னா சூரியன் எங்கே இருக்கிறாரு? சூரியன் அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துக்கு போய் நல்ல நிலைமையில் இருப்பார். சிவராஜ யோகத்தில் இருப்பார். மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் இந்த அமைப்பில் இருக்கும். குரு அஸ்தங்கப்படுத்துவார். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். குரு அஸ்தமனம் வர்றதுனால தான் ரிஷபராசிக்கு அடுத்து வருகிற 1 மாத காலத்துக்கு இந்த குரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா இந்த பலங்கள்லாம் நிற்கும்னு சொல்கிறேன். ஸோ சூரியன் எங்கே போயிடுவார்? 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார். 11ஆம் இடம்னா ரேவதி வர வரைக்கும். இதுதான் வேத ஜோதிடம். சரியா, ரேவதினா என்றைக்கு சார்? 20ஆம் தேதி வரைக்கும். 20/6/2025 வரைக்கும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாட்களுக்கு சந்திரன் நல்ல பலன்கள் கொடுப்பார். நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற 1 வார காலங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்ல விதமாக இருக்குது. சரியா நேர்களே, நல்லா இருப்பீங்க. சரியா, மீன லக்கணத்தில் பிறந்தவங்க. ஸோ ரிஷபராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த லக்கணத்தில் 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு இது மாதிரி பலன்களை கொடுப்பாரு. சார் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? இப்போ நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிர்பார பண வரவு இருக்கும். மூத்த சகோதரர்களில் லாபம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகமாக கொடுப்பாரு. குறிப்பாக குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு, நகைக்கடை, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, பூஜை புனஸ்காரம் வச்சுக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கல்வி அறக்கட்டளை வச்சுக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூட்டோரியல் காலேஜ் வச்சுக்கிறவங்க, புத்தக ஸ்டால் வச்சுக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா நேயர்களே, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். அடுத்து மிதுன லக்கணம் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் மிக சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. தங்கம் இன்றைக்கி கிராம் 9,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரியா, ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்தில் எப்படி சார் இருக்கும்? கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் அன்பு இருக்கும். சரியா? தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும், தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சொந்த பந்தத்தால் இணக்கம் இருக்கும், குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா? விவசாயம் நல்லபடியாக இருக்கும், தோட்டம் இது மாதிரி வேலைகள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். சரியா? கிராமப்புறத்தில் இருப்பாங்களே, அந்த கிராமத்தை விட்டே போக மாட்டாங்க, கிராமத்தை சுற்றியே வேலை பார்ப்பாங்க, இவங்களுக்குலாம் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. கால்நடை நல்லாயிருக்கும். சரியா? ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க, ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு வந்து உத்தியோகத்து போகிறவங்க நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகம் வந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் வந்தாலும் சரி, உத்தியோகம் நல்லாயிருக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. எளிய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தம்பி தம்பி விஷயத்தில் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்தில் இணக்கம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். அஞ்சல் துறை, போஸ்ட் ஆஃபீஸ் இதில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மகர லக்கணம். வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். சரியா? தொட்டக்காரி நல்லாயிருக்கும், காரிய வெற்றி இருக்கும். எதுலேயுமே வெற்றி வெற்றி வெற்றி. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக மகர லக்கணம் ரிஷபராசி நல்லா மேட்சிங்க. ரிஷபராசி மகர லக்கணம், ரிஷபராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க எப்போயுமே வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த ராசி லக்கணத்துக்கு வந்து நல்ல ஒரு மேட்சிங் இருக்கும். கேந்திர கோண கேந்திரத்தில் வரும். விஷ்ணு மகாலட்சுமி சக்கரத்தில் வரும். ரிஷபராசிக்கு மகரமும் கும்பமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் வந்து அந்த 2 லக்கணத்துக்குமே ராஜயோகாதிபதி வருவார். சரி, அதனால் ரிஷபராசியில் மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்குலாம் சனி திசை வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சனி திசை நல்லாயிருக்கும், ராகு திசை நல்லாயிருக்கும். இடையில ஒரு குரு திசை தான் போட்டு பார்க்கும். உண்மையை சொல்கிறேன். இப்போ நான் மகர லக்கணம் ரிஷபராசி, எனக்கு குரு திசை நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருக்காது. மகர ராசி ரிஷபராசி மகர லக்கணம் குரு திசை நடக்கும், 16 வருஷம் நடக்கும். சரி, அவங்களுக்கு வந்து வயசு ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கும். சரியா? நீங்கள் வந்து இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 வயசுக்குள்ளே இருக்கும். போட்டால் பாடா படுத்தோம், இருக்கிற இடத்துல இருக்க வைக்காது, ஊரை சுற்றுற மாதிரி இருக்கும். ஒன்று வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் இருப்பாங்க. ஜனன ஜாதக குரு நல்லா இருந்தாருன்னா ஒரு சம்பாதிப்பாங்க. ஜனன ஜாதக குரு கட்டு போட்டார்னா வறுத்து எடுத்துருவார். கடன்காரனாக இருப்பாங்க. கடன்காரனாக இருப்பான். ஆள் மனிதனாகவே இருக்க மாட்டான். குரு கட்டு போட்டானா அவன் மனிதனாக வளர்க்கு தகுதியற்றவனாயிருவான். சரியா? இப்படிலாம் சில பலங்களை கொடுப்பார். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து வேத ஜோதிடத்தில் உள்ள அமைப்பை சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்பை சொல்கிறேன். சரியா நேர்களே? அடுத்து வந்து கும்ப லக்கணத்துக்கு சொல்லிட்டேன் நான். மீன லக்கணம். மீன லக்கணத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு வந்து ஒரு மறைமுகமான பொருளை தான் கொடுப்பார். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா கொடுப்பார். ஏன்னா கும்பத்துக்கு வந்து அவர் வந்து தன லாபஸ்தானாதிபதி வருவார். நல்ல பலங்களை கொடுப்பார். கையில் காசு பணத்தை கொடுப்பார், குடும்பத்தில் இடத்த கொடுப்பார், பேச்சில் நிதானத்தை கொடுப்பார், நல்ல லாபத்தை கொடுப்பார். மகர லக்கணத்துக்கு தான் அந்தளவு செய்ய மாட்டார். ஸோ குரு வந்து கெடுக்கிற லக்கணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப துலா மகரம் இந்த லக்கணங்களுக்கு வந்து அந்தளவு செய்ய மாட்டார். நீங்கள் ரிஷபராசியில் வந்து ரிஷப லக்கணம் துலா லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குருவால் குருதசை நடக்கிறவங்களும் அந்த அளவுக்கு பிரிவிட்டு இருக்காது. அடுத்து மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் 2 லக்கணத்துக்கும் மாரகாதிபதியாக வருவார். அவர் வந்து கேந்திராதிபதியாக வருவார். கேந்திராதிபதியாக வர்றதுனால அவர் 2, 3, 7, 8, 12 இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார். சரியா? அப்போ யாருக்கு சார் நல்ல பலங்களை கொடுப்பாரு அப்படி பார்த்தோம்னா, குரு சொல்லி வச்ச மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்தானா அவனுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. அடுத்து மேச லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. அடுத்து மீன லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. கடைசியாக கடக லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? இப்படித்தான் அவர் பலங்கள் போகும். சிம்மம் விருச்சிகம் 2க்கும் நல்ல பலங்களை கொடுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அப்படி பார்த்தோம்னா, குரு வந்து ரிஷபராசியில் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை சூப்பராக இருக்கும். ஆமாம் சார்னு சொல்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரிஞ்சாதான் பலன் கேட்க முடியும். லக்கணம் தெரியாமலாம் நீங்கள் வந்து வேத ஜோதிடம் கேட்காதீங்க. யூடியூப்லலாம் சும்மா எவனா கண்டவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் திறந்தால் இன்றைக்கி ஏகப்பட்ட கிரியேட்டர் இருக்கிறாங்க, சேனலில் போடுறாங்க. ஆனால் லக்கணமே தெரியாமல் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ரிஷபராசி மக்கள் லக்கணமே தெரியாது, எனக்கு ராசி தான் தெரியும். சில பேர் பேரை வச்சு பலன் சொல்லுங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு இருக்குது. ஒரு அவர்னஸே இல்லை. பேரை வச்சு எப்படியா பலன் சொல்ல முடியும்? பேரை வச்சு எப்படி பலன் சொல்ல முடியும்? பேரை வச்சு சொல்லவங்களாம் பலன் சொல்ல முடியுமா? ராமச்சந்திரன் சொல்கிறவங்களாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? ஆக முடியாது. சரியா? பேருக்கும் ராசிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பழகி வச்சுருக்கிறாங்க. பேரை சொன்னாலே யாரோ ராசியை சொல்லியிருக்கிறாங்க, அதை எல்லாத்துக்கிட்டே கேட்குறாங்க. பேரை வச்செல்லாம் ராசி சொல்ல முடியாது. ராசியை வச்செல்லாம் பலன்கள் முழுங்க சொல்ல முடியாது. லக்கணம் தெரியணும். நட்சத்திரம், ராசி, லக்கணம், தசாபுத்தி இந்த 4ம் கிளியராக தெரிஞ்சால் தான் பலன்களை வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்ல முடியும். நீங்கள் தனிப்பட்ட மனிதனான உட்காந்து கேட்குறீங்க, காதில் ஃபோனை வச்சுட்டு கேட்குறீங்க. யாருக்காக கேட்குறீங்க? உங்களுக்காக தானே கேட்குறீங்க. ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? என் கையில் காசு கிடைக்குமா? என் பிள்ளை கல்யாணம் ஆகுமா? என் பிள்ளை படிப்பானா? என் பிரச்சனை தீருமா? வீட்டு கடன் அடையுமா? வாங்கின கடன் அடையுமா? ஓடி போட திரும்பி வருவாளா? இதுக்காக தானே கேட்குறோம் நம்ம வேத ஜோதிட பலன்களை. சரியா? இதுக்கு தெரியும். இது முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா 4 தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும், ராசி தெரிஞ்சிருக்கணும், லக்கணம் தெரிஞ்சிருக்கணும், தசாபுத்தி தெரிஞ்சிருக்கணும். புத்தி தெரியுதே, தசநாதம் தெரிஞ்சிருக்கணும். ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, சிம்ம லக்கணம், குரு திசை நடக்கு அப்படின்னா அதுக்கு பலன் சொல்லலாம்.
சரியா? குரு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கூடுதலாக பலன் சொல்லலாம். ஸோ கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு கிடைக்கணும். உங்களை பற்றிய தகவல்கள் எனக்கு நல்ல கூடுதலாக கிடச்சிச்சின்னா நான் கூடுதலாக பலன் சொல்லுவேன். உங்களை பற்றி நெருக்கமாக பலன் சொல்லுவேன். நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு நெருக்கமாக அப்படியே நிற்கும், கை கிட்ட தூரத்தில் இருக்கும். ஆமாம், கரெக்டாக சொல்கிறாரு சார், கரெக்டாக சொல்கிறாருன்னா எப்படி தகவல் கரெக்டாக இருக்கணும். நல்லா படித்த பையன் தான் நல்லபடியாக பாஸ் எழுதுவான். ஏன்னா அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சு போயிடும், வர்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். எதுவுமே தெரியாமல் போய் உட்காந்துருக்கு தடவிட்டு இருக்க வேண்டியதான். குருடை வந்து யானையை தடவி பார்த்தானா, ஒரு குருடை வந்து யானையை தடவி ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக சொன்னானா, அது மாதிரி ஆகிப்போகிறோம். ஸோ இதை நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் உண்மை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது, சாதாரணப்பட்ட மக்களுக்கெல்லாம் தெரியாது. ஏதோ ஓரளவு படித்தவங்களுக்கு தெரியும். அவங்க தெரிஞ்சுட்டு போடா இவன் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுனாச்சும் நல்லா இருப்பீங்க. இப்போ இன்றைக்கி ரிஷபராசியில் ஒருத்தருக்கு வந்து ராகு திசை நடக்குது. கொஞ்சம் வயசில் இருப்பார், கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்திருப்பார். ராகு திசை நடக்கும், 25 வயசுக்குள்ளே இருக்கும். அவருக்கு ஜாலியாக இருப்பார். சரியா? அஜித் படம் வருதா, விஜய் படம் வருதா, விஜய் அரசியலுக்கு வருவாரா, இல்லை அப்படியே போயிடுவாரா, இப்படி தான் நினச்சிட்டு இருப்பார். அவர் இப்போ வழியெலாம் தெரியாது. 50 வயசில் தெரியும். 50 வயசில் சனி திசை நடக்கும். அப்போ தான் எல்லாம் தெரியும். கல்யாணம் ஆகி பிள்ளை காலேஜுக்கு போவான், அந்நேரம் தான் எல்லாம் தெரியும். எப்போது நம்ம கேட்டோமாப்பா, அந்த போதி ஜோதிடத்தில் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தானப்பா, என்னமோ சொல்லிட்டு இருந்தான், அவன் சொல்கிறதெல்லாம் இப்போ ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கே, என்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, இன்னும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் கேட்ட மாதிரி இருக்குது, ஒருத்தன் எப்போயோ சொன்னானேப்பா, இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னானே அப்படின்னு யோசனை பண்ணுவான். இப்போ 25 வயசில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளை கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவன் 50 வயசில் சனி திசை நடக்கும்போது யோசனை பண்ணுவான். சரியா? அதனால் மக்களை, ரிஷபராசி மக்களை, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மக்களை, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த மக்களை, மிருகசீரத்தில் பிறந்த மக்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? தெரிந்து வச்சுக்கிட்டா தான் நல்வழிப்படுவீர்கள். தெரியலன்னா கேளுங்க. சரியா? பிறந்த தேதி, நாள், நட்சத்திரம், லக்கணம் என்ன வேணும்னா கேளுங்க. பிறந்த தேதி, டைம், ஏஎம்ஆர்பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்க, இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். ஓகே, ரைட்டு. பழங்கள்லாம் நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? பழங்கள்லாம் ஓரளவு சொல்லிட்டேன். வழிபாடு தான் முக்கியம். 26/6/2025. சரியா? இதை அன்றைக்கி கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். கோயிலுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே கோயில் ஆக்கிடுங்க. என்றைக்கு பூஜை புனஸ்காரத்தை வீட்டில் வந்து சிரத்தையாக செய்கிறீங்களோ அந்நேரம் வீடு வலிமைப்படும். வீடு தான் கிரகம். அந்த மகாலட்சுமி வீட்டில் தான் இருக்கிறா. சரியா? உன் மனைவியோட வீட்டில் இருக்கிறா. மனைவி தான் மகாலட்சுமி. சரியா? மனைவி எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சியம் இருக்கும். பெண்களும் சுத்தமாக இருக்கணும். சரியா? கணவனுக்கு வேண்டியவள் கணவனுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும், ஆச்சாரம் மறுபடி இருக்கணும், நல்லா குளிக்கணும், வைக்கணும், தலைக்கு தேங்காய் வைக்கணும், தலையை சீவணும், குங்குமம் புட்டு வைக்கணும், மங்களகரமாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? ஆணும் அந்த அளவுக்கு இருக்கணும். நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், அப்படி தான் இருப்பேன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஐடியில் ஒரு 50 வயசு ஆச்சுன்னா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது, நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்க முடியாது, உதற ஆரம்பிச்சிடும் உடம்பு. அதுக்குள்ளே எதனாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துடும், சுகர் ப்ரெஷர் வந்துடும், உட்கார முடியாது, புசுன்னு உடம்பு இழைக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய நடக்குது. என்கிட்ட வர ஜாதகம்லாம் ஒரு 50 வயசு தாண்டவங்க எல்லாமே இதான் வராங்க. சார் நீங்கள் வேலை பார்த்தேன் சார், என்னால் வேலை பார்க்க முடியல, நான் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தொழில் பண்ணலாமான்னு உனக்கு யோசனை 30 வயசுலப்பா வந்திருக்கணும். 30 வயசில் வர வேண்டிய யோசனை 50 வயசில் வருது. 20 வருஷம் காலம் கடந்து வருது. நீ 50 வயசில் ஆனா போட்டு ஊனா போட்டு போதுக்குள்ளேயும் உனக்கு வயசாயிரும், 70 வயசாயிரும். அதனால் யோசிக்கணும். சரியா? இன்றைக்கி உத்தியோகம் போகிறோம், நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு இருந்தோம்னா அந்த சம்பளம் எவ்வளோ நாள் கிடைக்கும்? நம்மக்கிட்ட அந்த எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தான் வச்சுருப்பான் தனியாரில். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவான். அந்த சாரை எடுத்துகிட்டு சக்கையை போட்டுருவாங்க. கரும்பு சாரை எடுத்துகிட்டு கரும்பு சக்கையை போட்ட மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன், கார் வாங்கினேன், காரையும் ஃப்ளாட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பிள்ளையை வளர்க்கணுமே, பிள்ளை நல்ல நிலைமை இருக்கணுமே. ஸோ நிறைய யோசிச்சு பண்ண வேண்டிய இருக்குது, நிறைய தேவைப்பட வேண்டியது இருக்குது, நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. யாருக்கு? ரிஷப ராசிக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்குமே. ஏன்னா யதார்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க. கிரக நிலையில் பற்றியோ அடுத்த வரை நடக்கிற தசாபுத்திகளை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. ரிஷப ராசிக்கு அடுத்த வரைக்கும் 7 சனி வரப்போகுது. இன்னும் 2028 7 சனி வந்துடும். 7 வருஷத்துக்கு சனிப்பாவோட ஆதிக்கத்தில் இருப்பீங்க. இப்போ வந்து மீனத்தில் இருக்கிற அடுத்த மேசத்துக்கு வந்துட்டாரா 7 சனி தான். சரியா? மேசத்துலேருந்து அவர் வந்து கடகம் போகிற வரைக்கும் 7 சனியில் தான் இருப்பார். கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். அதனால் குறிப்பாக ரிஷப ராசியில் இந்த ராகு திசை நடக்கிறவங்க கவனமாக இருங்க. சரியா? உங்களுக்கு அந்த குரு திசை நடக்கும்போது தான் அந்த 7 சனி இருக்கும். குரு பொதுவாக ரிஷபராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். அது குறிப்பாக ரிஷபராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது செய்ய மாட்டார். கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் மக்களே, ரிஷபராசி மக்களே. சரியா? ராகு திசை நடக்கிற மக்களே கவனமாக இருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு தாங்க பிரச்சனை அதிகமாக சந்திப்பாங்க. இதைத்தான் சொல்லணும். அடுத்த வருஷம், அடுத்து 3 வருஷம் கழித்து ரிஷபராசி எதை சந்திக்க போகிறாங்களோ அதைத்தான் சொல்லணும். சும்மா இப்போயே சொல்கிறது ரிஷபராசி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இது எல்லாரும் சொல்லலாம். வேதத்தை சொல்லணும், வாய்ப்பாடை சொல்லணும், ஈக்குவேஷனை சொல்லணும். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த பூஜை மட்டும் மறந்துடாதீங்க. பூஜை பண்ணால் பிரயோஜனப்படுவீர்கள். 26/6/2025 மறந்துடாதீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இவர் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது வாழ்க்கைக்கு இதை நீங்கள் சந்திச்சு தான் போவீங்க. இதை சந்திக்காமல் உங்களால் போகவே முடியாது. கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களில் சிலவற்றை சந்திப்பீங்க. இன்னும் எவ்வளவு சந்திக்கலாமோ அதெல்லாம் சொல்கிறேன், கேளுங்க.
வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சார் எனக்கு இந்த தசை நடக்க என்ன செய்யலாம், இது பற்றி வீடியோ போடுங்க, லக்கண ரீதியாக வீடியோ போடுங்க, கேளுங்க, கண்டிப்பாக நானும் போடுவேன். தட்டுனா தான் திறக்கும். சரியா? நான் சும்மா இப்படி டேலாக் அடிச்சுட்டு என்ன வச்சுக்கோங்க, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லதை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் கலந்து கிடக்குது. நல்லதை சூஸ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது, நமக்கு நேரமும் வர மாட்டேங்குது. ஒருத்தன் வந்து நல்லதை தேர்ந்தெடுத்துட்டானா அவனுக்கு டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? நல்ல பஸ்ஸில் ஏறிட்டானா நல்ல டக்குன்னு போய் சேர்ந்துருவான். ஒரு ஓட்டலாட் பஸ்ஸில் ஏறினான்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியிலே எதனாச்சும் பிரச்சனை ஆயிரும், பிரேக் டவுன் ஆகி போகிறோம், அப்போ அங்கே நின்றுக்க வேண்டியதான் கையை கட்டிட்டு. அதனால் நீங்கள் நல்ல ஒரு சேனலை பாருங்கள், நல்ல தகவலை கேளுங்க. இன்றைக்கி தேதியை மறந்துடுங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பாருங்கள், அதான் ஜோதிடம். ப்ரெசென்ட்டில் நின்றுட்டு ஃபியூச்சரை கணிக்கிறது தான் ஜோதகம். நிகழ்காலத்தில் நின்றுட்டு எதிர்காலத்தை கணிக்கிற ஜோதிடர் யாருன்னு பார்த்து அந்த சேனலை பாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் நிறைய ஜோதிடர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க, நல்வழிப்படுங்கள். பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை தீர்வு காணுங்கள். பொதுவாக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்கணும். நம்ம ஜாதக புக்கத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டணும், நல்ல ஜோசியர்கிட்ட காட்டணும். சரியா? சொல்லுவார், உனக்குள்ள பிரச்சனை இப்படி இருக்குப்பான்னு சொல்லுவார். வாழ்த்துக்கள், தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையை கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.